So welcome back, boys. Once again, we are back. But yes, so cricketல ஆப்வியஸா வேர்ல்ட் கப் 2026 வந்து பயங்கரமான ஒரு குரூப் ஸ்டேஜஸ்ல தான் வந்து 100 டீம்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் குரூப் ஸ்டேஜஸ் ஃபைனலாக ஓவர் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியுமே குரூப் ஸ்டேஜஸ்ல இன்னொரு குரூப், பேசிக்காக செகண்ட் குரூப் ஸ்டேஜ் அந்த கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதில் எந்தெந்த டீம்ஸ் என்னென்ன பண்றாங்க, ஸோ 100 டீம்ஸ் எப்படிலாம் வந்திருக்காங்கன்னு நானும் லிங்க்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அலசலான்னு வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் த்ரூ அவுட் த வீடியோ எஸ் சப்போர்ட்டுமே பண்ணுங்க எங்களுக்கு. அண்ட் வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லிங்க்ஸ் எஸ் வாட் இஸ் த சீன் இப்போ? அது என்னன்னா மச்சான், இப்போ லீக் ஸ்டேஜஸ் கலவரமாக போச்சு. யாருமே எதிர்பார்க்காத டீம்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. எதிர்பார்த்த ஆஸ்திரேலியா டீம் எலிமினேட் ஆகிருக்கு. என்ன கதைன்னு தெரியல. ஜிம்பாப்வே உள்ளே வந்திருக்கு, ஆஸ்திரேலியா வெளில போயிருக்கு, பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ T20 வேர்ல்டு கப் தான் இப்போ ட்ரெண்டிங் டாபிக் மச்சான். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு தான் ஃபேவரட்ஸ், இந்தியா தான் ஃபேவரட்ஸாக உள்ளே போகிறாங்க. ஸோ மிச்ச டீம்ஸ்லாம் எப்படி யார் டஃப் கொடுப்பா இந்தியாவுக்கு, ஒரு அலசிடலாம் இன்னைக்கு. ஓகே, இதுதான் குரூப் ஏ மச்சான். குரூப் ஏவோட பாயிண்ட்ஸ் டேபிள். எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்ஏ ஆக்சுவலாக நல்லா பண்ணாங்க மச்சான். இந்த இதில் லாஸ்ட் டைமும் நல்லா பண்ணாங்க, இந்த தடவையுமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம், அவங்க பவுலர்ஸுமே சூப்பராக போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி அதுக்கும் ஸ்லைட்ஸ் இருக்குது, நம்ம பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ஏன்ட்டு. ஸோ இதில் வந்து ஈஸி மச்சான், ஈஸி குரூப் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் ஈஸியாக த்ரூ ஆகிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் மட்டும் நம்ம கிட்ட மட்டும் தான் தோத்தானுங்க, மிச்சபடி அவனுங்களும் நல்ல இதுதான் வச்சிருக்காங்க வின் ரேஷியோ. ஸோ குரூப் ஏ ஈஸியாக இருந்தது. குரூப் பி இதுதான் மச்சான் ஷாக்கர். அண்டர்ரேட்டட். எஸ் இதுதான் ஷாக்கர். எனக்குமே ஹாப்பியா இருந்ததுப்பா. நம்ம ஆஸ்திரேலியா போனது இல்லாம ஜிம்பாப்வே வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு சீரியஸாவே. சூப்பர் கிரிக்கெட் ஆடுறாங்க. டேபிள் டாப் பண்ணிருக்காங்கப்பா. ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா நடக்கும்போது ஸ்ரீலங்கா வந்து ஆஸ்திரேலியாவை அடிச்சாங்க. ஓகே, அது ஒன்றும் அவங்க ஹோம் நல்லா ஆடினாங்க ஸ்ரீலங்கா, டவுட்டே கிடையாது. ஜிம்பாப்வே ஸ்ரீலங்காலாம் வந்து யாருமே எதிர்பார்க்கல. ஜிம்பாப்வே அங்கேயுமே அடிச்சு அன்பீட்டனா போயிருக்காங்கல்ல குரூப்ல. ஒரு மேட்சும் தோக்கல. ஒரு மேட்ச் வந்து மழையால நோ ரிசல்ட், ஆரம்பிக்கவே இல்லை மேட்ச். பட் ஆடின மேட்ச் எல்லாமே வின்னு. சோ எஸ், சோ செம டஃபா இருக்க போகுதுப்பா. எனக்கு தெரிஞ்சு கிரிக்கெட்டோட ஜெயண்ட்ஸ் வந்து வெளில போயிட்டாங்கப்பா. ஆமா, சோ மேபி நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல ஆஸ்திரேலியா போனதுக்கு. சோ பிளேயர்ஸ் இல்ல, அந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லலாம். ஜார்ஜ் ஹேசல்வுட் இல்ல, பேட் கமின்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க கிட்ட இல்லாத டேலண்ட்ஸா? ஆமா, அது இல்லனா கூட நீ இல்ல குரூப்பை கூட தாண்ட முடியலன்றது வந்து ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு ஆஸ்திரேலியாவுக்கு. பட் எஸ், கோயிங் ஃபார்வர்ட் ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே வந்து குரூப் பி ல த்ரூ ஆயிருக்காங்க. கரெக்ட். சோ நெக்ஸ்ட் யாரெல்லாம் த்ரூ ஆயிருக்கா? நெக்ஸ்ட் குரூப் சியில் பார்த்தோன்னா வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து. இதுவும் ஒரு ஈஸி குரூப் தான் மச்சான். ஆக்சுவலாக இட்டாலி கொஞ்சம் நல்லா ஆடினாங்க இந்த குரூப்பில். பட் அவங்க பாவம் நேபாளும் சூப்பராக ஆடினாங்க ஒரு மேட்ச். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஈஸி தான், ஈஸி த்ரூ தான் வெஸ்ட் இண்டீஸ்க்குலாம். ஆமா. சோ ஸ்காட்லாந்து பேசிக்கா பங்களாதேஷை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கரெக்ட்டா? ஆமா எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸ்காட்லாண்டா இட்டாலியா தெரியல மச்சான் எக்ஸாக்ட்டா. இட்டாலி உள்ள வந்தாங்களா ஸ்காட்லாந்து உள்ள வந்தாங்களா தெரியல, பங்களாதேஷ்க்கு பதிலா. ஓகே, நான் கேள்விப்பட்டது ஸ்காட்லாந்து தான். பட் எனிவேஸ் பாய்ஸ் பாக்குறீங்கன்னா நீங்க கரெக்ஷன் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ், குரூப் டி ல என்ன நடந்திருக்கு? குரூப் டி ல பார்த்தனா இதுவும் டஃப் குரூப். ஆனா ஈஸி குரூப்னு சொல்ல முடியாது. ஆப்கானிஸ்தான் நிறைய நம்பிட்டு இருந்தோம், ஆப்கானிஸ்தான் ஏதாவது பண்ணுவாங்க. நானும் நினைச்சேன் ஆப்கான் வந்திருக்கோன்னு. பட் ஆப்வியஸா சவுத் ஆப்பிரிக்கா போன வேர்ல்ட் கப் நல்லா பண்ணாங்க, ஃபைனல்ஸ்ல வந்திருப்பாங்க. அண்ட் நியூசிலாண்டும் 2020 அதான் இந்தியாவே வந்து ஒயிட் வாஷ் வேற பண்ணிட்டு போனாங்க. நல்லா ஆடினாங்களா? இல்ல சாரி, நம்ம தான் அடிச்சோம் அவங்கள. இல்ல எஸ், T20 ல நம்மள யாருமே இது வரைக்கும் அடிக்கல மச்சான். ODI டெஸ்ட்ல அடிச்சிட்டாங்க. ஆனா எல்லா டீமும் அடிக்குது, வரப்போற டீம்லாம். ஓகே. சோ பேசிக்கா குரூப் டி ல இருந்து வந்து இவங்க ரெண்டு டீம், அதாவது சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் நியூசிலாந்து, இவங்க த்ரூ ஆயிருக்காங்க. அண்ட் எஸ், சோ இதுதான் குரூப் ஸ்டார்டிங் குரூப் சம்மரைஸ் பண்ணனும். கரெக்ட்டா? சோ இனி என்ன நடந்தது? சோ நெக்ஸ்ட் என்ன நடந்தது? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சூப்பர் 8 டேபிள் மச்சான். இதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. எனக்கு இதுல ஒரு கான்ட்ரவர்சி பயங்கரமா போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்லா குரூப்லயும் டாப் பண்ண டீம் எல்லாமே தூக்கிட்டு போய் குரூப் 1ல போட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணக்கூடாதுல்ல ஆக்சுவலா. ஆமா, கரெக்ட் தான். ஆமா. சோ ஆனா நீ எப்படி போட முடியும்? லாஜிக்கலா வந்து இந்த குரூப்ல வந்து ரெண்டு டாப் பண்ணவங்கள போட்டுட்டு இன்னும் ரெண்டு ரன்னர் போட முடியுமா? அந்த மாதிரி எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி சொன்னா கொஞ்சம் ஃபேவரட்ஸா இருந்திருக்கும். அப்ப டாப் பண்ண ஒரு அர்த்தமே இல்ல மச்சான். குரூப்ல கஷ்டப்பட்டு டாப் பண்றாங்க. கொஞ்சம் ரெண்டாவது டீம் வந்ததுன்னு ஏன் இப்ப இங்க ரெண்டாவது டீம் பார்த்தனா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் தூக்கி சவுத் ஆப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ்க்கு பதிலா உள்ள போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். கரெக்ட். ஜிம்பாப்வேக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு தான் சொல்றேன். நம்ம இந்தியா யார் போட்டாலும் நம்ம ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் கான்ஃபிடன்ட்ல. ஜிம்பாப்வேக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் பார்த்திருந்தேன். ஏன்னா இப்ப ஜிம்பாப்வே கரெக்ட். ஸோ ஜிம்பாப்வே நினைச்சிருந்தா அவங்க கீழே போயிருக்கலாமே. ஸோ செகண்ட் முடிச்சிருந்தா அவங்களுக்கு அசால்ட்டா எல்லாருமே அடிச்சிருப்பாங்க போல. அந்த மாதிரி ஸோ கீழே இருக்கிற டீமை வந்து ஸ்ரீலங்காவே அடிச்சிட்டாங்க. ஓகே, எனிவேஸ் ஸோ பண்ணியிருக்காங்க. தெரியல, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? அதுவுமே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கரெக்டா ஒரு ஃபேரான ஒரு டிசிஷனா அப்படின்ற மாதிரி? ரொம்ப கான்ட்ரோவர்சி இல்ல. ஆனா மேபி கோயிங் ஃபார்வர்ட் ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா இவங்களுக்கு குரூப் ஏல இருக்கிறவங்களுக்கு, ஐ மீன் 1ல இருக்கிறவங்களுக்கு? நோ அட்வான்டேஜஸ்.
அதுல இருந்து 2 இதுல இருந்து 2. சோ அவ்வளவுதான். ஒன்ல இருந்து Semi-finals. 2 பேரு. என்னப்பா இதுக்கு கொஞ்சம் வருத்தம் தான்ப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அது. So, எனக்கு தெரிஞ்சு டாப் yes. பண்ணி கஷ்டப்பட்டு பண்றானுங்க. இப்போ ஒரே இதுதான். இப்போ டாப் பண்ணவங்க 2 பேர் வெளில போறாங்கல்ல மச்சான், அந்த மாதிரி ஆயிடும்ல. ஆமா ஆமா ஆமா, வாட் இஸ் த பாயிண்ட், கரெக்ட். ஸோ அதனால தான் இது ஒரு கான்ட்ரவர்சியா போச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம்னா இதுதான் மச்சான் லீடிங் ரன் ஸ்கோரர் குரூப் ஸ்டேஜஸ்ல. லீக் Okay. மேட்சஸ் 4 மேட்சஸ்ல நம்ம ஃபரான் பாகிஸ்தான் என்னடா சேர்ந்த. பச்சை சட்டை இருக்கான் ஃபர்ஸ்ட்ல? ஆமா மச்சான், அந்த துப்பாக்கி மாதிரி சுடுவான் தெரியுமா நம்ம கிட்ட, ஒரு 50 அடிச்சுட்டு. ஆமா. அவன் தான் அது ஃபரான். ஓ 220 ரன்ஸா? ஓகே. செம்ம சோ ஃபார்ம்ல இருக்கான். நிஷாங்கா தான அப்ப செகண்ட். ஓகே, நிஷாங்கா ஒரு செஞ்சுரி அடிச்சான். நல்லா ஆடினான், புடிச்சிருச்சான் பெர்ஃபார்மன்ஸ். ஆஸ்திரேலியா கிட்ட தான் அடிப்பானா எஸ். இல்ல? அந்த மேட்சை சூப்பரா ஆடி வின் பண்ணியே கொடுப்பான்னு நினைக்கிறேன் நிஷாங்கா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ். குஷால் மெண்டிஸ். குஷால் மெண்டிஸ் அவனும் தான் அந்த மேட்ச்ல இருந்தான்ப்பா. அவன் தேர்ட். ஐபிஎல்ல கூட நல்லா தான் ஆடினான்னு நினைக்கிறேன் குஷால் மெண்டிஸ். நம்ம மானத்தை காப்பாத்துறது ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான், இஷான் கிஷான். யாரும் எதிர்பார்க்கல. கடந்த ஒரு மாசமா தான் மச்சான் ஆடுறான் இந்தியாவுக்கு. அதுக்கு முன்னாடி சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆடுவாங்க. சோ ஒரு மாசமா உள்ள நீ சொன்ன பாயிண்ட் கரெக்ட். பேசிக்கா பாகிஸ்தான் கிட்ட கூட அவன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கிளினிக்கலா இருந்தது. அது ஒரு ரீசன் தான்ல. ஆமா, அவன் தான் நம்மளுக்கு மேட்சை சேவ். அவனும் தூபேவும் அவங்க 2 பேர் தான் நமக்கு சேவ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு மிச்சவங்க எல்லாம் ஓரளவு சுமாரா தான் ஆடுறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பார்க்கும்போது. ஸோ இதுதான் பயங்கரமா ஆடினான்ப்பா. இல்ல சீரியஸா டூபே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ஆல் ரவுண்டா இருந்து, ஐ மீன் கேச்சஸ் நிறைய கேம்ல கேச்சஸும் பிடிச்சான், க்ரூஷியல் நாக்ஸும் அடிச்சான். சூப்பரா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ் ஷிவம் டூபே கிட்ட இருந்து. ஓ இதுதான் டாப் லீடிங் ரன் ஸ்கோரர். நெக்ஸ்ட் பார்த்தனா லீடிங் விக்கெட் டேக்கர் சர்ப்ரைசிங்லி யுஎஸ்ஏ பிளேயர் மச்சான். நான் சொன்னல. ஆமா மச்சான், யுஎஸ்ஏ பிளேயர் 13 விக்கெட் எடுத்திருக்கான் 4 மேட்ச்ல. ஷாட்லி வேன் ஷால்விக் அவன் பேரு. எந்த ஊரு? யுஎஸ்ஏ தானா இல்ல வேற ஏதாவது ஊரா? பேரை பார்த்தா உனக்கு யுஎஸ் மாதிரியா தெரியுது? சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி ஏதாவது உள்நாட்டு ஊரா தான் இருப்பான். இது யுஎஸ்ஏல இருக்கவங்க மோஸ்டா யுஎஸ் பிளேயர் ஒருத்தன் கூட இல்ல மச்சான். நான் ஸ்குவாட் ஃபுல்லா பார்த்தேன், எல்லாமே இந்தியா பாகிஸ்தான் அப்படி இப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகி தான் இருக்கானுங்க. பட் அதுல இருந்து ஒருத்தன் வந்து வேன் ஷால்விக் வந்து 13 விக்கெட் 4 மேட்ச்ல மச்சான். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தனா ஒரு மேட்ச்ல உனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் மேல எடுக்கிறான். சூப்பர். அதுக்கு லாஸ்ட் டைம் எனக்கு ஞாபகம் இருக்கு, போன வேர்ல்ட் கப் நினைக்கிறேன், யுஎஸ்ஏல வந்து ஒரு இந்தியன் பவுலர் இருப்பான். இங்க இருந்து தான் அவன் போனான். அவன் விக்கெட் கூட எடுப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, ஐபிஎல் ஏலத்துல கூட வந்தான், ஆக்ஷன்ல கூட வந்தான் அவன். சோ அந்த மாதிரி யுஎஸ்ஏவும் சூப்பரா எஃபோர்ட் காட்டுறாங்கப்பா. சீரியஸாவே எனக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க. சோ போன தடவை பாகிஸ்தான் எலிமினேட் பண்ணுவாங்க பை தி வே, கரெக்ட்டா? ஆமா. எஸ். ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது நீ சொன்ன தலைவர் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்காரு. செகண்ட் யாரு? நம்பால் மாதிரி ஏதோ தெரியுது. நம்ம ஊருக்காரு வருண் சக்கரவர்த்தி, நம்ம தமிழ்நாட்டு ஆளு. போட்டி தான் நினைக்கிறேன் இல்ல? யாரு இவங்களுக்கு மேட்சஸ் அதிகமா இருக்கும்ல மச்சான். வருண் அவன் எலிமினேட் ஆயிட்டான். வருணுக்கு இருக்கு. இன்னொருத்தர் பாத்தியா இல்லையா? பிளெஸிங். நம்ம பிளெஸிங் இதுதானே, முசர்பானி. பிளெஸிங் முசர்பானி. எஸ், பையன் ஐடிக்கு ஏத்த மாதிரி நல்லா போடுறான் போலப்பா. இல்லனா எப்படி வர முடியும்? ஆமா, 9 விக்கெட் 3 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க மச்சான் ஜிம்பாப்வே. அப்ப மேட்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்கான் அவன். ஒரு மேட்ச் கால்ட் ஆஃப்ல. பெரிய விஷயம்டா. ஆமா, கரெக்ட் தான். வருண் சக்கரவர்த்தி 4 மேட்ச்ல 9 விக்கெட், இவன் 3 மேட்ச்ல 9 விக்கெட். ஓகே ஓகே ஓகே. யாரு அது ஃபோர்த்தா இருக்கிறது? ஸ்காட்லாந்து பவுலர் மச்சான், மைக்கேல் லீஸ்க்கு. அதுக்கு அடுத்து பார்த்தனா நம்ம உமர் ஜாய் பாத்துருப்ப ஐபிஎல்ல, பஞ்சாப்ல. ஓகே ஓகே பை. அஸ்மத்துல்லா உமர் ஜாய். சோ இவங்க தான் டாப் விக்கெட் டேக்கர்ஸ். சோ அதுக்கப்புறம் பார்த்தனா ஆஸ்திரேலியாவோட டவுன்ஃபால் மச்சான். இப்போ ரீசெண்டா பாகிஸ்தான் கிட்ட இந்த வேர்ல்டு கப் முன்னாடி ஒரு சீரிஸ் போனாங்க, அங்கேயே சரியான அடி, 3 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து இந்த வேர்ல்டு கப் ஆரம்பிச்ச உடனே அயர்லாந்து கிட்ட கொலம்போல ஜெயிப்பாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஜிம்பாப்வே கிட்ட அடி, ஸ்ரீலங்கா கிட்ட அடி, வெளில போயிட்டாங்க. ஆனால் கடைசி மேட்ச் நல்லா ஆடினாங்க. பட் கடைசி மேட்ச் ஓமானோட. நீ ஆடினா என்ன ஆடாட்டி இல்லை எனக்கு தெரிஞ்சு. எனக்குலாம் கடைசி மேட்ச் ஞாபகமே இல்லை, விளையாடினாங்களா கூட தெரியல. அந்த ஜிம்பாப்வே அடிச்ச அடியும் ஸ்ரீலங்கா அடிச்ச அடியும் சரியான அடி. ஸோ அதனால போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்க்கணும், அவங்க யங்ஸ்டர்ஸ் தான் மச்சான் இதுக்கு மேலே ரன் அப் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த அவங்க யங்ஸ்டர்ஸும் யாருமே ப்ரூவ் பண்ணல இது வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போவுமே அவங்க ஜாம்பா வச்சு ஓடிட்டு இருக்காங்க, கிளென் மேக்ஸ்வெல் வச்சு ஆடிட்டு இருக்காங்க. கிளென் மேக்ஸ்வெல் அடிக்கிறது இல்லை. மேக்ஸ்வெல் வந்து எஸ் சாரி ஃபார் இன்டரப்ஷன். கிளென் மேக்ஸ்வெல் வந்து ஐபிஎல்லே ஒன்றும் பண்ணல, இந்தியன் பிட்ச்ல ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்கே எதுவும் பண்ணல. ஸோ துபாயில் இருக்கும்போது மட்டும் ஐபிஎல் ஒரு தடவை நல்லா அடிச்சான். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய இதே வரல. அண்ட் நீ சொன்ன மாதிரி அவனை நம்புறது வந்து பாயிண்ட்லெஸ். ஜாம்பா பாலையும் அடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த நிறைய ஜாம்பா பாலையும் அடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால அவங்க இன்னும் பழைய இதுங்களை வச்சுட்டு ஒரு யங்ஸ்டரை மோட்டிவேட் பண்ணலாம். இந்த கூப்பர் கானொலி அவன்லாம் கொஞ்சம் நல்ல பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் உள்ள எடுத்துட்டு வரலாம். ஸோ ஆஸ்திரேலியா பத்திக்கு ரொம்ப கவலைக்கிடமா தான் இருக்கானுங்க டவுன்ல. எனக்கு தெரிஞ்சு புதுசாக யாருன்னா வரணும் யங்ஸ்டர்ஸ் போலர் சைட்ல. நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு நேத்தன் எல்லிஸ்லாம் ஓரளவு டீசென்ட் தான் மச்சான்.
அந்த பேட் கமின்ஸு ஸோ அவங்களாம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாளில். எனக்கு தெரிஞ்சு அவங்களாம் வெறும் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆஸ்திரேலியா என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா டெஸ்ட்டில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை T20 காட்ட மாட்டாங்க. எங்களுக்கு ஆஷஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. T20 வேர்ல்டு கப் தான், இது ICC டோர்னமெண்ட். ஆஷஸ் ICCயே கிடையாது. நீ அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க அது பிரஸ்டீஜா பாக்குறாங்க. ஆஷஸ் வந்து அதுதான் இருக்குல எங்களுக்கு அப்படின்னு. நீ சொல்ற பாயிண்ட் வந்து கரெக்ட். வேர்ல்ட் கப் தான் கொடுக்கணும் நீ 2020 அப்படின்னு இருக்கும்போது. எஸ் எனிவே 6 கேம்ஸ்ல 5 பிக் டிஃபீட்ஸா. ஸோ பெரிய விஷயம். ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து வரது வந்து டெஃபினட்டா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. டெஃபினட்டா கிரிக்கெட் ஃபேன்ஸ் கன்ஃபார்மா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் இந்தியாலே மோஸ்ட் பீப்புள் லைக் சப்போர்ட் ஆஸ்திரேலியா சொல்ல. ஆமாமா, இந்தியால இருந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேர்ல்ட் கப் முன்னாடி பேசிட்டு இருந்தோம்னா ஆஸ்திரேலியா இந்தியா தான்டா ஃபைனல் வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். பட் ஆஸ்திரேலியா போனதெல்லாம் ஷாக்கர் தான். அதுவும் ஜிம்பாப்வே அப்படி அடிச்சு அமிச்சிராங்கன்னா ஐயோ ஈஸி வின் மச்சான். ரொம்ப க்ளோஸ் மேட்ச் கூட கிடையாது ஜிம்பாப்வே கிட்ட. ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. சீரியஸா பெரிய அப்ரிஷியேட் வந்து நம்ம டெஃபினட்டா ஜிம்பாப்வே கொடுக்கணும்ப்பா. இவங்களுக்கு நீ வந்து இது கொடுக்கலனா என்ன பாயிண்ட் அதான். பட் எனிவேஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கு, வேற என்ன இம்பார்ட்டன்ட்டான விஷயம் பார்த்தனா ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் பார்த்தனா ஜிம்பாப்வே ஆன் டாமினன்ஸ் மச்சான். எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அந்த 3 மேட்ச் ஆடினாங்கல்ல, அந்த 3 மேட்சோட விக்டரி தான். ஸோ ஓமான் கிட்ட 8 விக்கெட்ஸ் பெரிய வின்னு. அதே மாதிரி பார்த்தோன்னா ஆஸ்திரேலியா கிட்ட 23 ரன்ஸ் ஆல் அவுட்டே பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வின்னு. ஸ்ரீலங்கா கிட்டே 6 விக்கெட்ஸ். எதுவுமே க்ளோஸ் காலே கிடையாது பாரு, எல்லாமே கிளியர் வின்னு. ஜிம்பாப்வேயோட லெஜெண்ட் பிளேயர்ஸ்க்குலாம் வந்து சீரியஸாவே வந்து ப்ரிவிலேஜா இருக்கும்டா இதெல்லாம் பார்க்கும்போது. ஜிம்பாப்வே ஆண்டி ஃபிளர், கிராண்ட் ஃபிளர் அண்ணன் தம்பி 2 பேரும் அங்கே தான் இல்ல. ஆமா. ஸோ அவங்க ஆப்வியஸா அது இல்லாமல் அந்த ஒரு ஒலங்காவும் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு டைம்ல ஜிம்பாப்வே வாஸ் ஆக்சுவலி வெரி குட் டீம். அவ்வளோ பெரிய டீம் இல்ல, பட் இப்போ விளையாடுறது பார்க்கும்போது டெஃபினட்டா அந்த எக்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து சீரியஸாவே ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா ஒரு காலத்துல ஜிம்பாப்வே சம டீம் மச்சான். நீ சொல்ற மாதிரி முன்னாடி இந்தியாக்கே டஃப் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் போ அவங்களுக்கு ஃபினான்ஸ் மேட்டர் ஆயிடுச்சு. ஃபினான்ஸ் ரொம்ப இடிச்சிருச்சுன்றதால இதே டேலண்ட் டெவலப் பண்ண முடியல. இப்போ டெவலப் ஆகி நல்லா வராங்க மச்சான். ராசா தான் கேப்டன் பண்றாப்ல. அடுத்து பார்த்தா ராசா வந்து எஸ் நீ இன்டரப்ட் பண்ண சாரி. ராசாவும் நம்ம பெரிய அப்ரிஷியேட் கொடுத்தே ஆகணும். கரெக்டா ஐபிஎல்ல இருந்தா ஐபிஎல்ல அவ்வளவு பெரிய வந்து நான் பார்க்கல. பட் இங்க வந்து சோலோவா கேரி பண்ணி கொடுத்தாங்க. நிறைய மேட்ச் சூப்பரா ஆட்டு இருந்தான். சீரியஸாவே ராசாவும் பயங்கரமா இருந்தான். யார் இது? இவன் வந்து பார்த்தனா பிரைன் பென்னட் மச்சான் இவன் பேரு. ஸோ வில் பிரைன் பென்னட். ஸோ இவன் வந்து ஓப்பனர் ஜிம்பாப்வேக்கு. 3 மேட்சா நாட் அவுட் மச்சான். அவுட்டே ஆகல இந்த சீசன்ல. 48, 64, 63. பையன் வந்து கொஞ்சம் ஆங்கர் ரோல் தான். விராட் கோலி மாதிரி வச்சுக்க. ரன்ன பால் தான் அடிப்பான். பட் அவுட்டே ஆகல. எல்லா ரன் சேஸ் எல்லாத்துலயுமே இருந்தான் பையன். நீ சொல்ற மாதிரி இந்தியா டீம்ல விராட் கோலி இல்ல வேற ஏதாவது பாபர் அஸம் பாகிஸ்தான்ல ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, அந்த மாதிரி கொட்டி கிடக்குறாங்க பிளேயர்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன டீம்ஸ் இப்போ இருக்கிற டீம்ஸ்ல எல்லாருமே மேபி ஆப்கான்லாம் பச்சா அடிச்சாடுற டீம். அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா ஒரு ஆங்கர் ரோல் தேவை. சீரியஸா இவன மாதிரி ஆளுங்க இருக்கிறது பெட்டர். இவனுக்கும் ஒரு அப்ரிசியேஷன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இவர் பங்வான்ட்டு கமெண்டேட்டரு. ஸோ இவர் வந்து கேட்டிருக்காரு கேன் இட் கெட் எனி பெட்டர். ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஆஸ்திரேலியாவுக்கு, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகுமான்ட்டு. ஸோ வி கேன் வின் த ஃபர்ஸ்ட் கேம். இப்போ ஃபர்ஸ்ட் சூப்பர் 8ல் வந்து ஃபர்ஸ்ட் கேம் நாங்கள் வின் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக இதோட பெட்டராக ஆரம்பிப்போம். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் கப்பை நோக்கி போகிறோம் அப்படின்னு கான்ஃபிடண்டாக சொல்லியிருக்காரு ராஜா. ஸோ இதுவுமே நல்லா இருந்தது பார்க்க. நான் வந்து ஜிம்பாப்வே சப்போர்ட்பா இந்த தடவை. அண்டர்டாக்ஸ் தான் நல்லது தானே, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம பாகிஸ்தானில் ஃபரான் பிளையிங் ஃபரான். ஸோ பயங்கர ஃபார்மில் இருக்கான் மச்சான் இப்போ ரீசெண்டாக. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த 2025ல் 5 செஞ்சுரி அடிச்சிருக்கானா T20ல. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம இஷான் கிஷான் தான். இது வந்து லீகு ஸோ இன்டர்நேஷனல் எல்லாமே சேர்த்து தான். இஷான் கிஷான் 4 இருக்கான், அபிஷேக் சர்மா 3 இருக்கான். ஸோ ஃபரான் தான் லீட் பண்ணுறான், 5 செஞ்சுரி அடிச்சிருக்கான் அவன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம இவர் டேனியல் ரசூல் அவர் கேட்டிருக்கு வாட் இஸ் பாபர்ஸ் ரோல் இன் பாகிஸ்தான் T20 டீம். நீ என்ன மச்சான் நினைக்கிற இதை பற்றி? தெரியல. மேபி வந்து ரன்ன பால் வந்து ஆடுறான், கரெக்டா ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு பீக் ஆர்டர்ல வந்து சம்டைம்ஸ் வந்து அதுலயுமே கான்ட்ரவர்சி போச்சு. நான் திடீர்னு அவரை வந்து 4 down 5 downல இறங்கும் போது மேபி இன்னும் அட்வான்ஸா வேற இறங்கிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு பையனை வந்து லோ ஆர்டர் லாஸ்ட்ல வச்சுக்கணும். சோ இம்பாக்ட் பிளேயர் ரூல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட கொடுக்கலாம். இவனா மச்சான் என்னடா இது. சோ டெஃபினட்டா பாகிஸ்தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட திருப்பியுமே வரலாம். கம்ப்ளீட் பண்ண ஓபனரா இருந்தானா இவன் மொக்க போறத பார்த்து மிடில் ஆர்டர் இப்ப மாத்தி இருக்காங்க. இப்போ நீங்க மிடில் ஆர்டர் இப்போ அதோட இல்லோனா அதான் கேக்குறாங்க. அவங்க இன்னர் ரோல் தான். விக்கெட் போச்சுன்னா விக்கெட் தருது. நம்ம சிஎஸ்கேல முன்னாடி பத்ரிநாத் பாத்துருப்பல. ஆமா, நிறைய விக்கெட் வந்துச்சுன்னா டப்புன்னு இறக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி வேணா ஆடலாம். அந்த துரந்தர்ல வந்து நம்ம ரன்வீர் சிங் தான் நம்ம ஆளு, பாபர் அஸம். அந்த மீமும் பயங்கரமா இருந்தது துரந்தர் மாதிரி. ஆமா. சோ எல்லாருமே ஒரு ஓகே எனிவே நல்லா இருந்தது. பட்
ஜோக்ஸ் அபார்ட், ஸோ பாகிஸ்தானுமே எனக்கு தெரிஞ்சு இனி வர சான்ஸ் இருக்கா லிங்க்ஸ் உள்ள? வாய்ப்பு மச்சான் நாக் அவுட் ஸ்டேஜ் இந்த சூப்பர் 8 வந்துட்ட பிறகு பாகிஸ்தான்லாம் நம்பவே முடியாது மச்சான். டப்புன்னு பாபர் அசாமே திடீர்னு வந்து செஞ்சுரி அடிச்சிருவானுங்க. பட் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற என்ன இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நியூசிலாந்து. இந்த லீக் ஸ்டேஜ்லயே நிறைய ஸ்ட்ரைக் ரேட் வச்சது நியூசிலாந்து தான். அதாவது அந்த ஓப்பனிங்ல 2 பேர் இருக்கானுங்க மச்சான், அந்த டிம் சைஃபர்ட் ஒருத்தர் இருக்கான். சோ அவங்க 2 பேரும் உரிச்சு எடுக்கறாங்க. பின்னாலன் அங்கதானே இருக்கான், பின்னாலன் டிம் சைஃபர்ட் 2 பேரும் கரெக்ட். இன்னொருத்தவன் தான். அவங்க 2 பேரும் ஸ்டார்டிங்லயே அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட ஒரு 148 ஸ்ட்ரைக் ரேட்ல தான் இருக்கும், அவன் 165ல ஆடுறானுங்க. இது நியூசிலாண்டை பார்த்து பயப்படணும் நம்ம மச்சான். நம்ம பேசிக்கா இந்த வேர்ல்ட் கப் வந்து நான் நினைச்ச மாதிரிலாம் போல, ஏதோ ஒன்று பண்ணி ஓரளவுக்கு த்ரூ ஆயிட்டோம். சரியா, இனிமே எனக்கு சாட்டிஸ்ஃபைங் லெவல் வரல. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம வந்து கன்ஃபார்மாக அடிக்கிற மாதிரி ஒரு டீம் ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏ கூட விளையாடணும் கரெக்டாக நம்ம. ஸோ அப்போவே ஒரு மாதிரி ஆனோம். லாஸ்ட் மேட்ச் இப்போ நெதர்லாண்ட்ஸ் கிட்ட விளையாடும் போதும் அவ்வளோ பெரிய இதில் இல்லை, கொஞ்சம் லாஸ்ட்ல 16 ரன்ஸ்ல என்னமோ தான் வின். ஸோ அவங்களும் நல்லா ஆடினாங்க. பட் தெரியல எப்படி போகுது. நீ சொல்லுவேன் நியூசிலாண்டோட ஸ்ட்ரைக் ரேட்லாம் பார்க்கும்போது நம்மளது வந்து ஆப்வியஸாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. பட் கோயிங் ஃபார்வர்ட் நம்மளுக்கு ஆல்ரவுண்டாக இருக்கு டீம் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால நம்ம அப்படி இப்படின்னு தப்பிச்சுட்டு வந்துருக்கோம். பட் பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ நீ சொன்ன யார் இருக்கானு என்னடா இங்கேயுமே கடைசி எங்கேயுமே எல்லா இடத்துலயும் இருப்பேன்டான்ற மாதிரி போலிங் தான் மச்சான். அந்த தாரிக், இம்ரான் தாரிக், உஸ்மான் தாரிக்கா, இம்ரான் தாரிக் அவன் பேரு, அந்த மாதிரி போலர்லாம் வச்சு தான் ஓட்டிட்டு இருக்காங்க, ஒப்பேத்துறாங்க. சோ போலிங் தான் மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேரை எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதை வச்சு தான் ஓட்டுறாங்க. அண்ட் எஸ் ஜிம்பாப்வே இருக்கு அதுல, ஃபைன் ஓகே. நம்ம வாய் பேச்சு தெரியல சவுத் ஆப்பிரிக்கா கோச். ஆமா ஆமா, டெஸ்ட் மேட்ச்ல சொன்னாரு கரெக்ட். நாங்க புதைக்கிற வரைக்கும் விட மாட்டோம், மண்டிடுற வரைக்கும் விட மாட்டோம்னு அவர் அபிஷேக் சர்மா பத்தி பேசியிருக்காரு. நாங்க பிரஷர்ல இருக்கோம், நாங்க இந்தியா கூட ஃபேஸ் பண்ணோம் ஃபர்ஸ்ட் மேட்ச், இன்னைக்கு இந்தியா கூட மேட்ச் நாங்க ஃபேஸ் பண்ணோம், பிரஷர்ல இருக்கோன்ற. அங்க ஒருத்த 3 டக்கோ ஆயிட்டு வரான், அவன் எவ்வளவு பிரஷர்ல இருப்பான் அப்படின்னு போய் ஏத்தி விட்டுருக்கான். மச்சான் எனக்கு தெரிஞ்சு ஓகே அவன் என்னன்னு சொல்லிட்டோம், அந்த மேனேஜரா கோச்சா சொல்றான். பட் சீரியஸா நான் எனக்கு அபிஷேக் சர்மா வந்து நீ ஜாலியா விட்டுறணும். நீ இந்த மேட்சும் டக் ஆகும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு மேட்ச் அடிச்சான்னு கேலி அடிக்கிறான்ல. சோ இஷான் எவனோ ஒருத்தன் இஸ் டேக்கிங் ஃபார்வர்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் சும்மா இருக்கணும். சீரியஸா அதுதான் ஓவர் பேச்சா இருக்கு அந்த கோச்சுக்கு. அவருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், உரிச்சு எடுக்கணும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு பையன் வெஞ்சன்ஸ்ல தான் வருவான் கண்டிப்பா. மச்சான் அவ்வளவு பெரிய பிரஷர் எடுத்துக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அபிஷேக் சர்மா சில் கை தான். சோ அடிக்க ஆரம்பிச்சிட்டா நிறுத்த முடியாது. அது எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு தெரியல. மேபி இந்த மேட்ச்ல இருந்து ஆரம்பிக்க வாய்ப்புகள் அதிகம். பாப்போம் எப்படி போகுதுன்னு. கண்டிப்பா. ஸோ இந்த சீசன்ல இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலப்பா. 3 மேட்ச் ஆடி இருக்கான், ஒரு மேட்ச் அவுட் இல்ல, 3 மேட்ச்ல 0. நீ ஓகேடா, நீ சொல்ற மாதிரி 3 மேட்ச் டக்குல. சோ அவன் நினைச்சிருந்தா ரன்ன பால் மாதிரி ஏதாவது ஆடி டக்கு பண்ணல. ஏன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது. டெஃபினட்டா ஒரு பிக் நாக் வேணும். நான் பிரஷர்ல இருந்திருந்தேன்னா நீ சொல்ற மாதிரி அந்த ரன்ன பால் வச்சு ஒரு ரன் அடிச்சு டெக்க சேவ் பண்ணிருக்கலாம். 3 மேட்ச் நான் இப்படி தாண்டா ஆடுவேன்ற ஆளு 4வது மேட்ச் திருப்பி அப்படிதான் போறான். இது அபிஷேக் சர்மா. அதுக்கு அடுத்து பார்த்தனா நம்மளதுல பயங்கரமான பிளேயர் இப்போதைக்கு பார்த்தனா சிவம் துபே தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்ட்ரைக் ரேட் பாரு மச்சான், போஸ்ட் 2024 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் ரேட் ஸ்பேஸ் கிட்ட 171 வச்சிருக்கான், ஸ்பின்னு கிட்ட 182 வச்சிருக்கான் ஸ்ட்ரைக் ரேட். இம்ப்ரூவ் ஆயிட்டான். பேஸ்லயுமே நல்லா அடிக்கிறானே. முன்னாடி வந்து ஸ்பின்னுக்கு மட்டும் தான் வச்சிருந்தாங்க. இப்போ இஸ் ஹிட்டிங் தி பால், பேஸ்லயுமே நல்லா ஆடுறான், போலிங்கும் போடுறான், ஃபீல்டிங் பண்றான், எல்லாமே பண்றான்டா. சீரியஸா அதுதான் மச்சான். இதுல பாக்குறவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இவன் ஏதோ மாத்திருக்கான், இவன் ஸ்டான்ஸோ ஏதோ ஒன்னு ஸ்டைலோ ஏதோ ஒன்னு மாத்திருக்கான். அது கிளிக் ஆகுது. இப்ப இதே மாதிரி பண்ணானா எனக்கு தெரிஞ்சு இப்ப சிஎஸ்கே கொஞ்சம் ஹாப்பியா இருக்கலாம். தெரிஞ்சு சிவம் துபே ஃபார்முக்கு வரானும் போது சீரியஸாவே ஒரு நல்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்ப்ரூவ்ட் பர்சனா பாக்குறாங்க இந்தியா டீம்ல பேசிக்கா. சோ திருப்பி சிஎஸ்கே குள்ள வரும்போது ஸ்ட்ரென்த் கன்ஃபார்மா இருக்க போகுது. பட் அங்க எப்படி யூஸ் பண்றாங்க டூபேவை அதையும் பார்க்கணும். ஏன்னா எக்கச்சக்க பேட்ஸ்மேன் இருக்காங்க, போலர் தான் இல்ல சிஎஸ்கே. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அனதர் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் மச்சான். இதுல பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தான் வெளில போற டீமே கிடையாது மச்சான். அந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 2 சூப்பர் ஓவர் சோக் பண்ணிட்டாங்க. குர்பாஸ் அடிப்பான் மச்சான், 4 6 அடிப்பான். எனக்கு தெரிஞ்சு 3 6 நினைக்கிறேன். 4வது 6 போயிருந்ததுன்னா வின். அவங்க 2வது சூப்பர் ஓவரே போயிருக்க வேண்டாம் மச்சான். அதே மாதிரி கனடா கிட்ட லாஸ்ட் மேட்ச்ல இப்ராஹிம் ஜாட்ரான் ஓபனர், அவனுமே அவன் 95 அடிச்சிருக்கான் 56 பால்ஸ்ல. இப்படி பண்ணியா அவங்க வெளில போயிருக்காங்க. ஸோ அன்டிசர்விங் தான் பாவம், சோக் பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. ஆமா அந்த ஒரு மேட்ச் யூசுவலா சவுத் ஆப்பிரிக்கா தான் இந்த மாதிரி டைம்ல பண்ணுவாங்க. பட் ஆப்கானிஸ்தான் இந்த தடவை பண்ணிருக்காங்க. சோ எனிவேஸ் அது ஓகே அப்படி இப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம பட்லர்
ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஃபார்முக்கு வரல. ஸ்காட்லாண்டு கிட்டயும் 3 ரன்ஸ், இட்டாலி கிட்ட போய் 3 ரன்ஸ் தான்ப்பா 4 பால்ல. ஐயோ அதனால அவர் ஏதோ டீம் கிட்ட தோப்பாங்கல, ஒரு நல்ல டீம் கிட்ட ஏதோ ஒரு கிட்ட தோப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, இவங்க அதுல செகண்ட் வருவாங்க. ஆமா செகண்ட் வருவாங்க, லீக்ல முடிப்பாங்க. ஓகே அதனால எனக்கு தெரிஞ்சு இவங்க எப்படி சொல்றது, பட்லர் ஃபார்முக்கு வந்தாதான் ஏதாவது நடக்கும் எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து. மச்சான் இவங்களும் பெரிய ஃபார்ம் இல்லடா, நான் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே ஆடல. சோ கஷ்டப்பட்டு தான் அப்படி இப்படின்னு தான் வராங்க. பட் தெரியல போகும்போது இனி சூப்பர் 8ல வந்து எப்படி மாற போகுதுன்னு டெஃபினட்டா பார்க்கணும். ஏன்னா அங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது எல்லாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க வெஸ்ட் இண்டீஸ் குரூப்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூப்பர் 8 ஃபிக்சர்ஸ் இதுதான் மச்சான். அப்படியே ஒரு இவ்வளோ மேட்சஸ் இருக்கு, அப்படியே ப்ரிடிக்ட் பண்றேன் ஒவ்வொரு மேட்சா மச்சான். பேசிக்கா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ ஆல்ரெடி நேத்து மேட்ச் வந்து நடக்கல, முடிஞ்சு விட்டது, அபேண்டன் ஆயிடுச்சுல. சோ பாகிஸ்தான் வாசஸ் என்ன டீம், நியூசிலாந்துக்கு. அதுல வந்து சில क्वेश्चंस ரைஸ் பண்ணிருக்காங்க. பாகிஸ்தான்ல இருந்து யாரோ சொல்லிருக்காங்க, ஏன் பாகிஸ்தான் மேட்ச்ல ஸ்ரீலங்கால வைக்கிறாங்கன்னு. ஆனா இவங்க தான் வச்சதே, இப்ப திருப்பி இவங்க தான் எடுக்கிறாங்க. ஏன்னா அங்க மழை வரும்னு தெரியும், பட் ஸ்டில் ஏன் அங்க வைக்கிறாங்க மேட்சஸ் எல்லாமே. நீங்க அப்ப இந்தியால ஆடுங்கப்பா, நாங்க ரெடி தான் கிரவுண்ட் கொடுக்க. இல்லடா நம்ம ரெடி கிடையாது, இந்தியா ரெடி கிடையாது தான். நமக்கு பிரச்சனை ஆக போகுது தான் மச்சான். இப்ப ரீசன்ட்டா பார்த்தா பிரச்சனை தானே. அதுதான் டெல்லியில ஏதோ த்ரெட் போயிட்டு இருக்கான் இப்ப ரீசன்ட்டா. அதுவுமே இவங்க ரீசனா இருக்குமோ அப்படின்னு தோணுது. சோ இதெல்லாம் தான் மச்சான் பிக்சர். அப்படியே ஒவ்வொரு மேட்சை ப்ரெடிக்ட் பண்ணிட்டனா நம்ம ஓரளவு க்ளோஸ் அவுட் பண்ணிடலாம். சோ ஸ்ரீலங்கா இங்கிலாந்து மேட்ச் நடந்துட்டு இருக்கு கரெக்ட்டா? ஆமா. இப்போ அந்த மேட்சோட ஸ்கோர் நான் லைவ்ல பாரு போயிட்டு இருக்குது மேட்ச். ஓகே அந்த மேட்ச் விட்டுறலாம். சோ ஸ்ரீலங்கா இங்கிலாந்து டெஃபினட்டா ஐ வில் கோ வித் ஸ்ரீலங்கா. ஓகேவா? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா ஆப்வியஸா. ஜிம்பாப்வே வெஸ்ட் இண்டீஸ், ஐயோ ரெண்டு டீமே ஃபேவரட் டீம்ஸ். நீ யார சப்போர்ட் பண்ற? ஜிம்பாப்வே. I'll go Zimbabwe. So England Pakistan, England obvious. Sri Lanka New Zealand, Sri Lanka again. West Indies South Africa, West Indies. India Zimbabwe, Zimbabwe. Okay, England New Zealand. Yes, England New Zealand வந்து I'll go with New Zealand. Sri Lanka Pakistan, Sri Lanka again. Zimbabwe South Africa, Zimbabwe. India West Indies, West Indies. அப்ப இந்தியா வெளில வருதுன்றியா சூப்பர் 8ல இருந்து? நீ இப்ப பிரெடிக்ட் பண்ண 4 டீம் எது மச்சா செமிஃபைனல் போவோம்? 4 டீம் செமிஃபைனல்ஸ் போறதுல வந்து ஒரு டீம் வந்து வெஸ்ட் இண்டீஸ், ஜிம்பாப்வே. நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்றேன் பாய்ஸ். ஓகே. மேபி so India will also come. So India, Zimbabwe, West Indies and the fourth team வந்து யார் இருக்கா பெஸ்ட் டீம் அதுல? fourth டீம்ல இப்போ நீ சொன்னதுல எனக்கு தெரிஞ்ச 2 டீம் தான் உன்னால போக முடியும். ஏன்னா வேற வேற குரூப்ல இருக்காங்கல, இந்த குரூப் வச்சு சொல்லு. இப்படி காமிச்சிரா, அத நான் சொல்லிடுவேன் ஈஸியா. சோ மேல ரெண்டு வந்து யாரு, என்னடா வெஸ்ட் இண்டீஸும் இல்ல ஒரே குரூப், இந்தியா எல்லா வின்னர்ஸே ஒரே குரூப் போட்டு வச்சீங்கன்னா நான் எங்க இருந்துடா போக முடியும்? சரி ஓகே ஃபைன். சோ இந்தியா ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட்ல இருந்து போகுது. செகண்ட்ல இருந்து வந்து ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு. ஐ அம் கோயிங் வித் பாகிஸ்தான். ஓகே. ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஸ்பின் எல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனும்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேபி அது இப்போ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க பாகிஸ்தான் ஆல்ரெடி மழை காரணத்தினால. அண்ட் நியூசிலாந்துக்கு ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. பட் அகைன் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் ஒரு சைடுல இருந்து வராங்க, இன்னொரு சைடுல வந்து இந்தியா ஜிம்பாப்வே. ஸோ டாப்ல இருந்து 1-2 அண்ட் பாட்டம்ல இருந்து 1-2. ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் நீ சொல்லு. ஸோ ஃபைனல் பேசிக்கா வந்து இந்தியா அப்படிதான் ஒர்க் ஆகும்ல. ஸோ ஜிம்பாப்வே ஒரு சைடு போயிடும், இந்தியா ஒரு சைடு போயிடும்ல. எஸ் இந்தியா ஜிம்பாப்வே நல்லா இருக்கும். கண்டிப்பா. சோ கிட்டத்தட்ட ஹோம் எல்லா ஏசியா டீம்ஸும் உள்ள வந்துருச்சு மச்சான் எனக்கு தெரிஞ்சு. ஆப்கானிஸ்தான் மிஸ், பங்களாதேஷ் மிஸ். பங்களாதேஷ் ஆடவே இல்ல, ஆப்கானிஸ்தான் மிஸ். மிச்சபடி இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் அவங்கலாம் எப்பவுமே பாக்குறவங்க தான். சோ அவங்க நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க. கரெக்ட் தான். அவங்க கண்டிஷன் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. நீ என்ன நினைக்கிற? வாட் இஸ் யுவர் ப்ரெடிக்ஷன்? ஈஸியா சொல்லிடு. மேல இருந்து 2 மேல இருந்து 2 மச்சான். கீழ மேல இருந்து வந்து பார்த்தனா இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. கீழ இருந்து பார்த்தனா நியூசிலாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. ஓகே ஓகே ஃபைன். நியூசிலாந்து ஃபைனல் பார்த்தனா எனக்கு தெரிஞ்ச ஃபைனல் பார்த்தனா இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. வின்னர் வந்து இந்தியாப்பா. மறுபடியும் ஃபைனல்ல அடிக்கிறவங்க. மறுபடியும் வந்து சூரியகுமார் யாதவ், அதாவது 2024ல நடந்ததா, அங்க வந்து கேட்ச் பிடிச்சிருப்பாரு. வந்து நம்ம பால் வந்து அப்ப கேப்டனா இல்ல, கேட்ச் பண்ண பிடிச்சிருப்பாரு. இப்போ வந்து நம்ம பால் வந்து கேப்டனா வராரு. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் பாய்ஸ் நீங்களுமே உங்களோட ப்ரிடிக்ஷன் டாப் இதுல இருந்து 2 பேர் யார் போறா, டாப் 4 யார் இருக்க போறான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எஸ் வேற ஏதாவது இருக்கா லிங்க்ஸ் இதுல கவர் பண்றதுக்கு? அவ்வளவுதான் மச்சான். ஸோ இதுதான் கிரிக்கெட் இப்படி போயிட்டு இருக்கு T20 வேர்ல்ட் கப். ஸோ பார்ப்போம். இந்தியா ஃபேவரட்ஸு. இதில் தோத்தாங்கன்னா இந்தியாவுக்கு தான் தெரிஞ்சு நம்ம ஊர்லேயே தோக்குறோன்னா ரொம்ப இது அகமதாபாத்தில் தான் ஃபைனலாம். ஸோ அந்த நரேந்திர மோடி ஸ்டேடியமில் இன்னைக்கு மேட்சும் அங்கே தான் நடக்குது, சவுத் ஆப்பிரிக்கா மேட்சும். ஆமாம் ஆமாம்.
ஸோ அதனால பார்ப்போம், நல்லபடியாக இந்தியா ஜெயிச்சுட்டு வரட்டும். ஸோ நம்ம ரிவ்யூ போடலாம் இந்தியா மேட்ச் முடிஞ்சதும் ஒன்ஸ் இந்த சூப்பர் 8லேருந்து யார் யார் செமிஃபைனல் போயிருக்கான்ட்டு அதுக்குமே நம்மளுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் செமிஃபைனல் போன பிறகு. ஓகே ஸோ எஸ் டு சம்மரைசஸ் எஸ் பாய்ஸ் இதுதான் எங்களோட வீடியோ. ஸோ பேசிக்காக பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணலாம்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட்லேயுமே எங்ககிட்ட சொல்லுங்கள், எங்களுக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ எஸ் லிங்க் ஸோ வீடியோவை ஃபினிஷ் பண்ணிடலாம், என்ன சொல்கிறேன்? எஸ் அவ்வளோதான் மச்சான். எஸ் பாய்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் லைக் பாய் ஃப்ரம் போத் ஆஃப் அஸ். நன்றி, வணக்கம்.